Hi students, welcome to PV Digital Classroom. So PV Digital Classroom la ungaloda exams ipo dhaan mudinjirukku. So exam mudichittu ipo nama enna paaka porona nammaloda term 2 la inna or unit full balance irukku. So idha complete panni mudichadukku appuram dhaan நம்ம term 3 ஆரம்பிக்க முடியும். So adula வந்து பாத்தீங்கன்னா lesson 2 the strength in his weakness அப்படின்ற lesson தான் வந்து நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Sports. So இது எது பத்தின lesson அப்படினு பாத்தீங்கன்னா sports பத்தின lesson. Karate makes me brave and bold. What would you like to learn? So இந்த பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா karate கத்துக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படினு சொல்லிருக்காங்க. அந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிக்கும் அப்படினு சொல்லி இதல கேட்டிருக்காங்க. So எப்பவுமே lesson ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி my little Pictionary பார்ப்போம். So இதுலயும் அதே மாதிரி my little Pictionary கொடுத்திருக்காங்க. அதுல பாருங்க first judo, a sport where one tries to unbalance opponents by using leg and arms. So judo அப்படின்றதும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா கராத்தே மாதிரி தான். பட் அது என்ன அப்படின்னா opponent எதிராளியை வந்து நம்மளோட arm கையாலையும் காலாலையும் வந்து அவங்களோட வலிமையை இழக்க செய்யறது தான் ஜூடோ அப்படின்றது. அடுத்தது ஆர்ச்சர். ஆர்ச்சர்ன்றது a person who shoots with bow and arrow. வில் அம்பு விடுறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா, ஆர்ச்சர் அதுதான். அடுத்தது god, a large vegetable with hearts in. அதாவது சுரை குடுக்கன்னு சொல்றாங்க இல்லையா, சுரக்கா வந்து ரொம்ப நாள் வச்சு குடுக்கையா மாறிடுன்றாங்க இல்லையா, அதுதான். அடுத்தது ஆடியன்ஸ், people who come together to watch something. ஆடியன்ஸ்ன்றது இப்போ ஏதாவது நம்ம ஸ்கூல்லேயே ஒரு ஈவெண்ட் நடக்குது, ஸோ ஆடியன்ஸ் ஸ்கூல் போட்டிருக்காங்க, ஸோ அங்கே வந்து என்ன பண்ணுவாங்க, ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து உட்காந்து அந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு போவாங்க. விக்ட்ரி, வின்னிங் அண்ட் ஆப்பனன்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டு அதில் வந்து ஜெயிக்கிறது அப்படின்னு வின்னிங். ஸோ இதோட லெசனோட க்ளாசரி பார்த்தீங்கன்னா பேஷன், ஸ்ட்ராங் எமோஷன். பேஷன் அப்படின்றது இதில் வந்து தீவிரமாக நான் இது இப்படியே பண்ணி தீருவேன் அப்படின்னு சொல்லி பேஷனேட்டாக அதுக்கு நம்மளை அர்ப்பணிச்சுக்கிறது. நெக்ஸ்ட் இன்ஸ்பிரேஷன், மென்டலி ஸ்டிமுலேட்டட் டு டூ சம்திங் கிரியேட்டிவ். அதாவது இன்ஸ்பயர் ஆகுது, ஒருத்தர் செய்கிறத பார்த்து நானும் இந்த மாதிரி ஆகணும், நானும் இந்த மாதிரி செய்யணும்னு இன்ஸ்பயர் ஆகிறது. வண்டர், டு திங்க் வித் த ஃபீல் ஆஃப் சர்ப்ரைஸ். அதாவது ஆச்சரியத்தோட ஒரு விஷயத்தை பார்க்கறது தான் வண்டர். To think with the feeling of surprise. Excel, excelனா expectationally good, நல்லா பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றது. அடுத்தது ridiculed, teasedனா ஒருத்தரை வந்து உன்னால இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவங்கள ஏளனமா கேலி செய்யறது அப்படின்றது. ஸோ திருப்பியும் ஒன் மோர் டைம் படிக்கிறேன் பாருங்க. பேஷன், ஸ்ட்ராங் எமோஷன். இன்ஸ்பிரேஷன், mentally stimulated to do something creative. Wonder, to think with the feeling of surprise. Excel, expectationally good. Ridiculed, teased. So இதுதான் உங்களோட லெசன். The strength in his weakness. ஸோ இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்னஸ் இருக்குது, பட் அதுதான் என்ன, அது கடைசியில் அவனோட ஸ்ட்ரென்த்தாகவும் மாறுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்ன எப்படி அப்படின்றத இந்த லெசனில் பார்க்கலாம் வாங்க. Akilan was an active and energetic boy. He liked sports as much as studies. They were like his eyes. How could he choose one over the other? He had a passion of sports, so he spent most of his evenings in the playground. He also remembered his father's words, learn well, live well. So Akilan used to spend his mornings on studies. His physical education teacher was his inspiration. The teacher was good at judo. His passion for learning judo grew every day. He was afraid that his interest in judo would upset his parents. Finally, one day, Akilan told his parents about his passion of judo and also showed the medals he won in sports. His parents was astonished on seeing the medals and certificate that he won in school. ஸோ அகிலன் அப்படின்னு சொல்லி ஒரு பையன் இருக்கான். அவன் ரொம்ப ஆக்டிவான எனர்ஜெட்டிக்கான பையன். அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்குமா. ஸோ எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ் அதாவது எந்த அளவுக்கு படிப்பு முக்கியமோ அந்த அளவுக்கு அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் பிடிக்குமா. ஸ்போர்ட்ஸ் இப்போ அதாவது நம்ம சொல்லுவோம்ல ரெண்டும் ரெண்டு கண் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் ஒரு கண், படிப்பு ஒரு கண். அதனால் அவனுக்கு எதை சூஸ் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபியூஷன் வரும்போது he had a passion for sports. அதனால் அவன் என்ன பண்ணுவான்னா படிப்பும் நம்மளுக்கு முக்கியம், ஸ்போர்ட்ஸும் முக்கியம் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஈவினிங் ஆனால் ப்ளே கிரவுண்டுக்கு போயிடுவானா, மார்னிங் ஆனால் வந்து அவங்க அப்பா சொன்ன மாதிரி படிக்க போயிடுவானா. ஸோ இவனுக்கு எப்படி இந்த ப்ராக்டிஸ், சரி ஸ்போர்ட்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸில் அவனுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜூடோவில் எப்படி ஆர்வம் வந்ததுன்னா அவனோட ஃபிசிக்கல் ட்ரெயினர் வந்து பார்த்திங்கன்னா
அவருக்கு ஜூடோ அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். அதனால் இவனுக்கும் என்ன ஆயிடுச்சு, நாளடைவில் ஜூடோ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. பட் இது தெரிஞ்சால் அவங்க பேரண்ட்ஸ் திட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு விதமான பயம் இருந்தது. ஒரு நாள் என்ன பண்ணுறான், அவன் போயிட்டு அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட நான் இந்த மாதிரி ஜூடோ கற்றுக்கிறேன், இதில் நான் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெடல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுறான். அந்த அப்படி காட்டும்போது அவங்க பேரண்ட்ஸ்க்கு அவனை பார்த்து ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. After few months, in an accident, Akilan lost his left hand. That day onwards, he did not go out of house often. He used to sit in a corner. His parents were keen to fulfill their son's passion. His father showed an advertisement of a judo school that he came across in a newspaper. Akilan saw the advertisement. His passion for judo energized him. He asked his father if he could join the school. His father, with a tear of joy, got him admitted in the judo school. Akilan was very excited on the first day in the judo school. His master was the best judo teacher in the town. His master trained him the basics before training the advanced skill. Everyone wondered how a boy with one arm could master judo. Akilan learnt and practiced constantly for 2 years. He practiced only a single stroke for 2 years. Akilan was surprised and annoyed as his master taught him only one stroke. Soon he mastered the stroke. ஸோ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு சில மாதங்கள் கழிச்சு அகிலனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஹி லாஸ்ட் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட், அவனோட லெஃப்ட் ஹேண்டை வந்து இழந்துடுறான். ஸோ அன்னையிலேருந்து அவன் வீட்டிலேருந்து வெளியில் போகிறதையே வந்து ரொம்ப ஆஃபனாக வெளியில் போயிட்டான், ஒரு மூலையில் உட்காந்துட்டே இருக்கான். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் என்ன நினச்சாங்கன்னா அவனோட பேஷன் என்ன, ஜூடோ அப்படின்றது தான் அவனோட பேஷன், அதை எப்படியாவது ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா வந்து ஜூடோ ஸ்கூல், அதாவது ஜூடோ கற்றுக்கிறதுக்குன்னு ஒரு ஸ்கூல், இப்போ கராத்தே கற்றுக்கிறதுக்கு தனியாக சென்டர் இருக்குது இல்லைங்களா, அந்த மாதிரி ஜூடோ கற்றுக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு சென்டர் இருக்குது. அந்த ஸ்கூலோட அட்வர்டைஸ்மெண்ட்டை வந்து நியூஸ் பேப்பரில் பார்க்குறாரு. பார்த்துட்டு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை கொண்டு போய் அகிலனுக்கு காட்டுறான். ஸோ அகிலனுக்கும் அதை பார்த்ததும் ரொம்ப ஆசையாயிடுச்சு, நாமளும் எப்படியாவது இதை கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிட்ட என்னன்னு கேட்குறான்னா, அப்பா நீங்கள் இந்த ஸ்கூலில் என்ன சேர்த்திடுறீங்களா அப்படின்னு கேட்கும்போது அவங்க அப்பா சந்தோஷத்தில் கண்டிப்பாக நான் உன்னை சேர்த்தி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு போய் சேர்த்தி விட்றாங்க. ஸோ அகிலன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கான். முதல் நாள் அந்த ஜூடோ ஸ்கூலுக்கு போகும்போது ஸோ அந்த ஜூடோ ஸ்கூலில் இருக்க மாஸ்டர் தான் இருக்கிறதுலே பெஸ்ட் ஜூடோ டீச்சர் அந்த டவுன்லேயே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா அவனுக்கு அட்வான்ஸ் ஸ்கில்ஸ் ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்ஸ் வந்து சொல்லி தராரு. எல்லாருமே அந்த ஸ்கூலில் இருக்கவங்க எல்லாருமே ஆச்சரியப்படுறாங்க, எப்படி ஒத்த கையை வச்சுக்கிட்டு ஒருத்தன் ஜூடோ கற்றுக்க முடியும் அப்படின்னு. அப்போ அகிலன் வந்து நான் கண்டினியூஸாக 2 years கற்றுக்கிறான். 2 yearsல என்ன பண்ணுறான்னா ஹி ப்ராக்டிஸ் ஒன்லி ஒன் ஸ்ட்ரோக். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் தான் அவனுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அகிலன் வாஸ் சர்ப்ரைஸ்ட் அண்ட் அனாய்ட் as his master taught only one stroke. But soon he mastered the stroke. ஸோ அவன் இந்த 2 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவனுக்கு அவர் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் தான் கற்றுத்தராரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஏன் அவர் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் தான் கற்றுத்தராங்க அப்படின்றது தான் இது. No one could excel him in that stroke. ஆனால் வந்து அந்த ஸ்ட்ரோக்கில் அவனை தவிர வேறு யாராலையுமே அதை பீட் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அவர் ஹெவியான ஸ்ட்ரோக் அவனுக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு. To everyone's surprise, Akilan was picked by the master for national judo competition. Everyone ridiculed Akilan and his master as they were not sure how a boy with one hand could win a national competition. To everyone's surprise, Akilan easily defeated all his 6 contestants with his single stroke. Akilan reached the final. So எல்லாரும் என்ன நினைச்சாங்கன்னா எப்படி ஒத்த கையை வச்சுட்டு ஒரு பையன் வந்து நேஷ்னல் ஜூடோ காம்படிஷனில் நான் இது பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்க. இவர் ஏன் இப்படி சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கேட்கும்போது அகிலன் வந்து அந்த ஒன் ஹேண்ட் ஒரு ஸ்ட்ரோக்கை வச்சுக்கிட்டே அந்த நேஷ்னல் லெவல் ஜூடோ காம்படிஷனில் 6 members பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. அந்த 6 membersையும் வந்து அவன் தோக்கடிச்சுட்டு அவன் ஃபைனலுக்கும் ரீச் ஆகிறான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அகிலன்ஸ் ஹார்ட் வாஸ் பீட்டிங் ஃபாஸ்ட் அண்ட் ஹீ குட் நாட் பிலீவ் தட் ஹீ வாஸ் இன் த ஃபைனல்ஸ். The final match began and had a total of 6 rounds. The opponents were very strong and defeated Akilan easily in the first 2 rounds. The referee blew his whistle. Then Akilan master rushed to him and said, "Believe yourself. The key to success is to focus on your strength and not your weakness." Akilan felt some new energy rushing through him. He did not want to lose this match. Akilan understood the hidden hint his master gave him. He had to focus on his single stroke and not on the strength of opponent.
Bam, 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 bam. 4 strokes and 4 knockouts. Akilan had won the finals. He was the champion. Akilan thanked his master for training him and for believing him. Soon, Akilan's curiosity took over and he asked, "Why did I win the competition with a single stroke?" His master told, "My dear, you learned the most difficult stroke in judo that very few can master. If your opponent wants to beat you, they should hold your left hand. This is the secret behind your victory." ஸோ அகிலன் வந்து 6 பேர்த்த தாண்டி ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டான். ஸோ இந்த ஃபைனல்ஸில் அவனோட நெஞ்செல்லாம் அப்படி படபடன்னு அடிச்சுக்குது. நானாக ஃபைனல்ஸ்க்கு வந்துட்டேன் அப்படின்னு அவனால் பிலீவ் பண்ணவே முடியல. ஸோ ஃபைனல் மேட்ச் பிகின் ஆகிடுது. அதில் டோட்டலாக மொத்தம் 6 ரவுண்ட்ஸ் இருக்குது. அதில் ஆப்போனண்ட் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். ஸோ அகிலன் என்ன பண்ணிட்டான், ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்லேயே டிஃபீட் பண்ணிட்டான். ரெஃப்ரி வந்து விசிலையும் ஊதிட்டாங்க. அப்புறம் தான் என்ன, அது அகிலனோட மாஸ்டர் வந்து அவன்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, பிலீவ் யுவர் செல்ஃப், உன்னையே நம்பு, உன்னோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதை மட்டும்தான் பாரு, உன்னோட வீக்னஸஸை யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அகிலனுக்குள்ளே ஒரு புது எனர்ஜி உருவாகி அவன் என்ன சொல்கிறான், நான் இந்த மேட்சை எப்படியாவது லூஸ் பண்ணக்கூடாது. மாஸ்டர் என்கிட்ட சொன்னது என்னோட சிங்கிள் ஸ்ட்ரோக் தான் என்னோட ஸ்ட்ரென்த்து. ஆப்பனன்ட் கிட்டே என்ன ஸ்ட்ரென்த் இருக்குது, வீக்னஸ் இருக்குன்னு நான் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் அந்த சிங்கிள் ஸ்ட்ரோக்கையே பேம் பேம் பேம்னு 4 ஸ்ட்ரோக்ஸில் அடித்து அவன் என்ன பண்ணிடுறான், அந்த ஆப்பனண்ட்டை நாக் அவுட் பண்ணி அவன் சாம்பியன் ஆகிடுறான். சாம்பியன் ஆகிட்டு அவன் சாம்பியன்ஷிப் வாங்கினதுக்கப்புறம் அகிலன் வந்து அவங்க மாஸ்டர்கிட்ட தேங்க் பண்ணுறான் ஃபார் ட்ரைனிங் ஹிம். அது இல்லாமல் என்னை நம்பி எனக்கு இதை கற்றுக் கொடுத்ததுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அகிலன் என்ன கேட்குறான் அப்படின்னா, அவங்க மாஸ்டர் ஏன் என்னால் எப்படி இந்த காம்படிஷன் வின் பண்ண முடிஞ்சது ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக்கில், எனக்கு நீங்கள் ஒரே ஒரு சிங்கிள் ஸ்ட்ரோக் மட்டும் தான் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு அந்த மாஸ்டர் கிட்ட அவன் கேட்கும்போது அவங்க மாஸ்டர் சொல்கிறாங்க, யூ லேர்ன் த மோஸ்ட் டிஃபிகல்ட் ஸ்ட்ரோக், இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஸ்ட்ரோக்கை நீ கற்றுக்கிட்ட. இது வந்து ரொம்ப கம்மி பேத்தால் மட்டும்தான் இதை கற்றுக்க முடியும். உன்னோட ஆப்பனண்ட் உன்னை பீட் பண்ணணும்னா உனக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் தேவை. ஸோ இதுதான் உன்னோட சீக்ரெட்டான விக்ட்ரிக்கு சீக்ரெட் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதுதான் அவனோட வீக்னஸ் வந்து அவனுக்கு ஸ்ட்ரென்த்தாக மாறின கதை. ஸோ இப்போ இந்த அவனோட லெஃப்ட் ஹேண்ட் இல்லாதனால என்ன பண்ண முடியல, அந்த ஆப்பனண்ட்டால் அவனை பிடிச்சி அந்த ஆர்மில் ஃபைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து இன்றைக்கான லெசன். ஸோ இன்றைக்கான லெசன் என்ன பார்த்தோம், த ஸ்ட்ரென்த் இன் ஹிஸ் வீக்னஸ். அதாவது அகிலன்னு சொல்லிட்டு ஒரு பாய் இருக்கான். அவன் ரொம்ப ஆக்டிவ் அண்ட் எனர்ஜெட்டிக்கான பாய். அவனுக்கு படிப்பு எவ்வளோ முக்கியமோ அந்தளவுக்கு ஸ்போர்ட்ஸும் ரொம்ப பிடிக்கும். ஸோ ரெண்டுக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸஸ் கொடுப்பான். மார்னிங் வந்து ஸ்டடீஸ் பண்ணுவான், ஈவினிங் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணுவான். அவனோட ஃபிசிக்கல் ட்ரெயினர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஜூடோனோ ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அவனும் என்ன பண்ணிட்டான், அவரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வளர்ந்ததுனால அவனுக்கும் ஜூடோனோ ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவனும் ஜூடோவில் போயிட்டு நிறைய ட்ராஃபீஸும் சர்டிஃபிகேட்ஸும் வின் பண்ணியிருக்கான். இதை வந்து ஒரு நாள் அவனோட பேரண்ட்ஸ் கிட்ட சொல்கிறான். அப்போ அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்ன ஆகிட்டாங்க, ரொம்ப ஆச்சரியமாயிட்டாங்க. அவனோட மெடல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் பார்த்து கொஞ்ச நாள் ஆனதும் என்ன ஆகுது அப்படின்னா, திடீர்னு அகிலனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. அதில் அவனோட லெஃப்ட் ஹேண்டை வந்து அவன் இழந்துடுறான். அதில் வந்து அவன் வீட்டுக்கு போகாமல் வீட்லேயே இருக்கான். எங்கேயும் வீட்டை விட்டு வெளியில் போகாமல் ரொம்ப சோகமாக ஒரு ஓரத்தில் உட்காந்துட்ருக்கான். அதை பார்த்து அவன் பேரண்ட்ஸ் வந்து அவனோட பேஷன் என்ன, அவனோட பேஷன் வந்து ஜூடோ அப்படின்றது தானே அவனோட பேஷன். ஸோ அதை வந்து எப்படியாவது நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறாங்க. அவங்க அப்பா இந்த ஜூடோ அப்படின்றதுக்கு ஒரு ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து போய் அகிலன்ட்ட காட்டி இந்த ஸ்கூலில் நீ ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவனோட எனர்ஜியும் பூஸ்ட் ஆகி நான் இதில் ஜாயின் ஆகிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்க அப்பாவும் சந்தோஷத்தில் போய் அந்த ஸ்கூலில் அவனை ஜாயின் பண்ணிடுறாங்க. அது வந்து அவனுக்கு ரொம்ப எக்ஸைட்டட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டே அவங்க மாஸ்டர் தான் இருக்கலே பெஸ்ட் மாஸ்டர் ஜூடோவில். அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தொடர்ந்து 2 வருஷமாக அவனுக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும்தான் கற்றுக் கொடுக்குறாரு. ஏன் அப்படி ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கை கற்றுக் கொடுக்குறாரு அப்படின்றது யாருக்குமே புரியல. அது இல்லாமல் அவனை ட்ரெயின் பண்ணி நேஷ்னல் ஜூடோ காம்படிஷனுக்கும் அனுப்பிச்சுடுறாங்க. மித்தவங்களாம் என்ன நினச்சாங்கன்னா, அவன் ஒரு கையை வச்சுட்டு எப்படி அந்த காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணி வின் பண்ண முடியும்னு எல்லோரும் கிண்டல் பண்ணுறாங்க. பட் இருந்தாலும் அவர் வந்து அவனை அனுப்பிச்சி வைக்கிறாரு. ஸோ அந்த ஃபஸ்ட்டு லெவலில் ப்ரைமரி லெவலில் அவன் 6 பேர்த்தையும் வந்து வின் பண்ணி அவன் ஃபைனல்ஸையும் ரீச் பண்ணிடுறான். ஸோ ஃபைனல்ஸ்க்கு போகும்போது அவனோட ஹார்ட் வந்து படபடன்னு அடிக்குது. அவன் ஃபைனல் மேட்ச்க்கு ரீச் ஆகிட்டான். டோட்டலாக 6 ரவுண்ட்ஸு. ஃபஸ்ட்டு 2 ரவுண்ட்லேயே அவனோட ஆப்பனண்ட் வந்து அவனை வந்து அடித்து வின் பண்ண பார்க்குறான். பட் இருந்தாலும் அவன் மாஸ்டர் போய் என்ன சொல்கிறாங்க, உன்னால் முடியும், உன்னோட ஸ்ட்ரென்த் என்னன்றதை பாரு,
உன்னோட வீக்னஸஸை நீ பெருசாக எடை போட்டுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. அவரோட ஸ்ட்ரென்த் என்னென்னா சிங்கிள் ஸ்ட்ரோக் தான் அவனோட ஸ்ட்ரென்த்து. ஸோ அந்த சிங்கிள் ஸ்ட்ரோக்கை யூஸ் பண்ணி அவன் ஆப்போனண்ட்டை ஜெயிக்கிறான். ஜெயிச்சது மட்டும் இல்லாமல் அவன் போய் அவங்க மாஸ்டருக்கு தேங்க் பண்ணிவிட்டு சொல்கிறாரு, நான் எப்படி இதை என்னால் சாத்தியமாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க மாஸ்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ கற்றுக்கிட்ட சிங்கிள் ஸ்ட்ரோக் தான் இருக்கிறதே ரொம்ப டிஃபிகல்ட்டான ஸ்ட்ரோக், அதனால தான் உன்னால் வின் பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு புக் பேக் எக்ஸசைசஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்களே ஃபில் பண்ண ட்ரை பண்ணுங்கள். புக்ஸ் இருக்கவங்க புக்ஸில் இதை எழுதுங்க. இதுக்கான ஆன்சர் த ஃபாலோயிங்ஸ் கொஷின்ஸ்க்கும் நீங்களே வந்து ஆன்சர்ஸ் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.